பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பீங்கள்ல. திடீர்னு ஆளை காணாமல் போயிடுறேன், திடீர்னு வர்றேன், திடீர்னு காணாமல் போயிடுறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒன் ஷார்ட் எஃப்எஃப் பண்ணி இப்படி போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுதுடா. ஆனால் நான் என்னடா பண்ணுறது? என் சைடும் நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னன்னே தெரில, என்னன்னே தெரியல. அப்படியே மண்டை சூடாகவே இருக்குது. என்ன ப்ராப்ளம்? எதை நோக்கி நான் போகிறேன் ஒன்றும் தெரில. அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். சரி விடுங்களா, அதை பற்றி எதுவுமே பேச வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி பைத்தியம் முடித்த மாதிரி தான் உட்காந்துட்ருக்கேன். எல்லாம் என்ன என்ன ப்ராப்ளம்? லைஃப்பில் ஒன்றும் பண்ணாமல் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏஜ் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. வெட்டியாக ஓசி சோறு திங்கிற மாதிரியே எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டில் தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் தெளிஞ்சிருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கொஞ்சோண்டு ஓரத்தில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ரெகுலராக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மண்டை சூடாகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா இதுக்கு மேலே எஃப்எஃப் ஒன் சாட் இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டால் மட்டும்தான் என் மைண்டு நல்லாயிருக்கும். சரி ஓகேடா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். என்ன சொல்கிறது? ஜிகுக்கோட 2x2 ஃபைனல் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி எடிக்டா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கண்ணா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜங்கக் டேக்கிட்டையும் ஷிகோக்கிட்டையும் 2 பேர்த்திட்டையும் பேசியிருந்துருப்பாரு. அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜங்குக் தான். மச்சான் ப்ளீஸ்டா விளாடாதடா. ஜிம்மின் எங்கடா? என் குளிர்ச்சி நான் இப்போ பார்க்கணுண்டா. அவன் எங்கடா இருக்கான்? அவன் வேறு எங்கேயும் இல்லை. இப்படியே ரைட் எடுத்த, லெஃப்ட் எடுத்த, கொஞ்சம் தூரம் போ. உனக்காக ஓ உயிர் அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்கு. போய் பாரு. மச்சான், எனக்காகவா வெயிட் பண்ணுறான்? ஆமாண்டா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போய் அவன்கிட்ட பார்த்து உன் கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் அவன்கிட்டயே தெரிஞ்சுக்கும். சரியா? எங்ககிட்ட கேட்டுட்ருக்காதா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்னால் அது நல்லா இருக்காது. போய் உன் உயிர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கும். உனக்கான பதில் எல்லாத்தையும் அவனே சொல்லுவான். போடா போடா. எங்கிட்ட எங்கே நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்க? நான் இப்போவே போகிறேன். இப்போவே போய் என் ஜிமின் கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டுக்க போகிறேன். போய் கேளு. அவன் ஆன்சர் பண்ணுவான். போ. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கக் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே அவ்வளோ ஸ்பீடாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய டீயர்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் வந்துட்டுருக்கு. அவருடைய டீயர்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஆர்ம்ஸ் மூலயமா அப்படியே வைட் பண்ணிக்கிட்டே அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் போகக்கூடிய பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப இருட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே யாருமே இல்லாத ஒரு பிளேஸ். அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அவர் வாக் பண்ணி போகிற சைடு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா அங்கங்கே ஒரு குட்டி குட்டி லேம்ப்பு. அது ஒரு அழகான ஒரு ஒயிட் கலர் வெளிச்சம் கொடுத்துட்ருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய ட்ரீஸ், அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. பிளேஸே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு குட்டி மூன் வெளிச்சம், அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அவ்வளோ ஜில்லுன்னு காற்று. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அதுவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றனால அந்த ஒரு சின்ன சின்ன பூச்சிங்களோட சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ மட்டும் இல்லாமல் அங்கங்கே அந்த மின்மினி பூச்சி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜங்கக் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜங்கக் வாக் பண்ணி போயிட்டு இருந்தவர் இப்போ ஸ்பீடாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போது ஜிம்மினை பார்க்கணும் அப்படின்ற தாட் மட்டும்தான் ஜங்குக்கு. அப்படியே செம்ம ஸ்பீடில் ஓடுறாரு. அந்த மூன் அப்படியே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மாதிரி போகுது. அவ்வளோ அழகான பிளேஸில் ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அவருடைய ஐஸை அப்படியே ட்ராப் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அந்த டீயர்ஸ் எல்லாத்தையும் அவருடைய ஆர்ம்ஸ் மூலயமா அப்படியே
ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டே செம்ம ஃபாஸ்ட்டில் ஓடி போய் அப்படியே மூச்சு இறக்க இறக்க ஒரு பிளேஸில் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாரு. அவருடைய அவருடைய நீஸ் மேலே 2 ஹேண்டையும் வச்சுட்டு அப்படியே பெண்ட் பண்ண மாதிரி மூச்சு இறக்கி இறக்கி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்காக் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அப்படியே மெய் மறந்து நின்றுட்டுருக்காரு. ஏன்னா அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கங்கே குட்டி குட்டி லேம்ப் ஒரு ஒயிட் கலர் லைட்ஸ் வெளிச்சம் கொடுக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அந்த ஒயிட் வெளிச்சத்தில் இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது. அந்த மூன் வெளிச்சம் இவ்வளோ அழகான பிளேஸில் அப்படியே ஒரு ஃபால்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஜிமன் அப்படியே அந்த ஃபால்ஸை பார்த்த மாதிரி கையை கட்டி நின்றுட்டுருக்காரு. ஒரு மரத்துக்கு அடியில் ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. அந்த மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்கார் ஜிமன். நல்லா ஜில்லுன்னு காற்று, குட்டி குட்டி ஸ்டார்ஸ், அந்த தண்ணியோட சத்தம், குட்டி குட்டி அந்த பூச்சிங்களோட சத்தம். இந்த நைட் டைமில் அந்த ஒரு பூச்சி சத்தம் கேட்கும்ல, அந்த பூச்சிங்களோட சத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்காக் அப்படியே மெய் மறந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது ரொம்ப ஸ்லோவாக அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ரொம்ப ஸ்லோவாக கிட்ட போய் நின்றுட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கட்டின மாதிரியே அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அந்த ஹேண்ட் இவ்வளோ நேரம் கை கட்டி நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே லூஸ் பண்ணிட்டு அப்படியே அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்குமே அப்படியே ஜிமினை மட்டுமே பார்க்குறாரு. 2 பேத்துக்குமே அவ்வளோ அழகான ஒரு குட்டி ஐகானட் போகுது. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று விழ்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதயன்னைவனுக்குள் என உள்ளது. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அவ்வளோ லவ்வோட அந்த மூன் வெளிச்சத்தில் அந்த மேலேருந்து அருவி மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. அவ்வளோ அழகான பிளேஸில் 2 பேர்த்துக்குமே ஒரு குட்டி ஐகானட் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த ஐஸை இப்போது நம்ம ஜங்குக் தான் அந்த ஐகானடை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜிமினை மட்டுமே பார்க்குறாரு. ஜிமினை பார்த்துட்டு குளிச்சு குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இப்போது நம்ம ஜிமன் தான் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. இதை ஜங்குக் பார்த்துட்டு ஹே என்னாச்சுடா? டேய் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிற ஜங்குக்கா? நீ என்கிட்ட பேசுனல்ல, நீ என்கிட்ட பேசுன அதுக்கு இப்போ என்ன? ஜிமன், நீ என்கிட்ட பேசும்போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னல, அதுக்கான அர்த்தம் என்ன? என்ன ஒரு ஃப்ரெண்டாக மிஸ் பண்ணியா? இல்லை இல்லை என்ன ஒரு 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 டேய், என்னால் அதை சொல்லக்கூட முடியல ஜிமன். டேய் சொல்லுடா, எனக்கு அது புரியலடா. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்காக நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணேன். என்னால் இதுக்கு மேலே சீரியஸாக என்னால் வெயிட் பண்ண முடியல. ஜிமன் சொல்லு ஜிமன், என் கேள்விக்கான பதிலை சொல்லு ஜிமன். நீ என்ன லவ் பண்ணுறியா? சொல்லுடா, நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? ஜிமன் 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 இப்போ புரியலையா? ஜிமன் இப்போவாது புரிஞ்சுதா? என்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஏன்டா என்னை விட்டு போன?
நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஜிமன், ஜிமன் எனக்கு புரியல. நீ இப்போ எனக்கு மிஸ் பண்ணல. இதுக்கான அர்த்தம் என்ன? நீ என்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் ஜிமன்? ஜிமன், என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல ஜிமன். சொல்லு ஜிமன், இதுக்கான அர்த்தம் என்ன ஜிமன்? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா. ஏன்டா என்னை விட்டு போனேன்? அன்னைக்கே என்ன என் சீக்ஸில் 4 அடி அடிச்சு. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நீயும் என்னை லவ் பண்ணுற. ஆனால் உனக்கு அது புரியலை. நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு என் மரமண்டைக்கு அன்னைக்கே புரிஞ்சிருக்கும்ல. ஏன் நான் அவாய்ட் பண்ணேன்? ஜங்குகா, நான் அன்னைக்கு அதை வேணும்னு சொல்லலை ஜங்குகா. நீ என்னை சடனாக கிஸ் பண்ண உடனே ஒரு கோவத்தில் நான் என்ன பேசினே தெரியாமல் பேசிட்டேன் ஜங்குகா. சாரி ஜங்குகா. ஐம் சாரி ஜங்குகா. ஜமன், எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு அழுதுகிட்டே சொன்னல, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ நீ எனக்கு கிஸ் பண்ணல வந்த உடனே. அப்புறம் இப்படி அழுதுகிட்டு இருக்கல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு ஜிமன். இந்த கேள்விக்கான பதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 2 ஹவர்ஸாக ட்ரைவ் பண்ணி வந்திருக்கேன் ஜிமன். என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியல ஜிமன். வாயை திறந்து சொல்லு ஜிமன். இந்த மரமண்டைக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது ஜிமன். ஜிமன், ஜிமன், ஐ லவ் யூ. ஜிமன், நீ இப்போ என்ன சொன்ன? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் அவ்வளோ அழகா, அவ்வளோ க்யூட்டாக ஜங்குக்கோட லிப்ஸோட ஜிமனோட லிப்ஸ் அட்டாச் பண்ணி ரொம்ப சாஃப்டாக ஜங்குக்கோட அப்பர் லிப், லோயர் லிப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அவருடைய ஃபேஸை அவ்வளோ க்யூட்டாக கப் பண்ண மாதிரி லைட்டாக எக்கி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கிஸ் பண்ணி முடிச்சுட்டு ஜங்குக்கோட இயர்ஸ் கிட்ட வந்து ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. ஜிமன் நீ என்ன சொல்கிற? அப்போது அன்னைக்கு சொன்னது அது எனக்கு புரியல ஜிமன். அப்போ எனக்கு புரியல. அப்போ எனக்கு சீரியஸாகவே புரியல ஜங்குக்கா. நான் கூட சுகா, தேங் இவங்கள மாதிரி தான் நீயும் அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறமேட்டு தான் என் லைஃப்பில் நீ எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் புரிஞ்சது ஜங்குக்கா. என்னை ஏண்டா விட்டுட்டு போனேன்? நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். தேங்க்கு கால் பண்ணி சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஐம் சாரி. அன்றைக்கி ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். அதுக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டன். செத்துட்டேன்டா, செத்துட்டேன். அன்றைக்கி நீ அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லும்போது நான் கூட நினச்சேன் நீயும் என்னை லவ் பண்ணுற, அதனால தான் என்னை பார்த்து சிரிக்கிற. தேங்க் சுகா விட என்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற, அது எல்லாமே லவ்னு தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் என் ஹார்ட்டையே சுக்குநூற உடைச்சிட்டேன். சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஜங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜங்குக்குமே அப்படியே ஜிமனை பார்த்த, இப்போ சொல்லு, என்னை லவ் பண்ணுறியா? என்னை விட்டு போக மாட்டல்ல? ப்ராமிஸாக போக மாட்டேன். நீ தான் என்னை விட்டு போன.
அன்னைக்கு என் சீக்ஸில் பளிர் பளிர்னு நான் விட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை விட்டு போக முடியாது அப்படின்னா நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்க வேணாம்ல. ம் அன்னைக்கு என் மரமண்டைக்கு புரியல. நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ஐம் சாரி ஜங்குக்கா, நான் அது வேணும்னு சொல்லலை ஜங்குக்கா. சரி சரி விடு. இப்போ நீ என்ன லவ் பண்ணுறல்ல, ரொம்ப லவ் பண்ணுற, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு அழகான ட்ரீ கடியில் அந்த ஃபால்ஸ்க்கு அடியில் அந்த ட்ரீ கடியில் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மூன் வெளிச்சத்தில் குட்டி குட்டி ஸ்டார்ஸில் அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களுடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட, அவ்வளோ லவ்வோட, ரொம்ப ரொம்ப லவ்வோட அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த டியர்ஸில், அந்த ஹக்கில் 2 பேருமே எவ்வளோ மிஸ் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த ஒரு ஹக், அந்த டியரி ஐஸோட அப்படியே அவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறாங்க. இப்படியே தான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஜிம்மனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக ஹக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, இப்போ சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா ஜங்குக்கா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜிம்மன்? ஜிம்மன் சொல்லாத, கொல்லச்சி கூப்பிடு. என்னை எப்பயும் அப்படி தானே கூப்பிடுவ. நீ தானே கூப்பிட வேணான்னு சொன்ன, அதை அப்போ சொன்ன. அந்த வார்த்தைக்காக 2 இயர்ஸாக வெயிட் பண்ணேன். போதும், இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ், ஐ லவ் யூ குலச்சி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜங்குக்கா. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற? கல்யாணமா? எப்போ பண்ணிக்க போகிற? நாளைக்கு காலையில்? ஏன் நாளைக்கு காலையில்? இப்போ இந்த நிமிஷம்? என்ன இப்போ வா? இப்போ இந்த நிமிஷமே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே என்னை வச்சுக்கோ. என்னால் இதுக்கு மேலே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. போதும், இது வரைக்கும் போதும். நீயும் நானும் தனித்தனியாக இருந்து கஷ்டப்பட்ட வரைக்கும் எல்லாமே போதும். இதுக்கப்புறம் என்னால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறியா? நாங்கள் எல்லாரும் ரெடி. எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஹலோ ஜங்குக், எப்போடா கல்யாணம் பண்ணிக்கிற? உன் ஜிம்மினா? சாரி சாரி சாரி, உன் குலச்சியா? டீ, நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறோமா? இல்லை, அங்கேருந்து போர் அடிச்சது. ஸோ அதான் எங்கள் ஒரு கப்பல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப நாள் கழித்து ஒரு கப்பல் மீட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி பேசிகிட்ருக்காங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இல்லைடா? ஆமாம் ஆமாம். ஜிம்மன், அன்றைக்கி ஏதோ பெரிய இவ மாதிரி லவ் பண்ணலன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி என்னடா இப்படி அழுதுட்ருக்க? கல்யாணம் பண்ணிக்கோனெல்லாம் கேட்டுட்ருக்க ஜங்குக்கிட்ட, என்னடா? அன்றைக்கி எனக்கு புரியல, இன்றைக்கி தான் புரிஞ்சது. நான் ஜங்குக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், ஜங்குக்கு என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சது. அதான் முடிவு பண்ணிட்டேன். சொல்லு ஜங்குக்கா, என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ண. ஜங்குக்கா, ஜங்கு எங்கே போகிற? வெயிட் பண்ணுன்னு சொல்கிறல்ல, வரேன். ஜங்குக்கா, வெயிட் பண்ணு, வரேன்னு. புரியுதல்ல? எனக்காக 2 இயர்ஸாக வெயிட் பண்ண. இந்த ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண மாட்டியா என்ன? வெயிட் பண்ணுறேன்,
வெயிட் பண்ணுறேன். ம் ஓகே, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே டர்ன் பண்ணுறாரு. அங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது. நிறையா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அது ஜங்குக் எடுத்து ஒவ்வொன்றா பறித்து அவ்வளோ அழகான ஒரு குட்டி அழகான கிரீடம் மாதிரி ஒன்று பண்ணுறாரு. அப்புறம் ஒரு அழகான ரிங்கு அழகாக பண்ணுறாரு. அதை பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஜிமினை பார்த்து ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரி வாக் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஜிமின் எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் கிட்ட வந்து, ஒய் இப்போது ரெடியா? என்னுடைய அழகான பிரின்சஸ்க்காக இந்த ஒரு அழகான கிரீடம் இந்த ஜங்குக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை அவ்வளோ அழகாக ஜிமின்க்கு போட்டு விடுறாரு. அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் அந்த குட்டி குட்டி அழகான டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்க்கும் ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அவருடைய ஃபேஸில் அவ்வளோ லவ்வோட க்யூட்டாக பார்க்குறாரு. ஜங்குக் அப்படியே மெய் மறந்து பார்க்குறாரு. ஜிமினை பார்க்குறாரு. என் அழகான பிரின்சஸ், இந்த ஜங்குக்கோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ரெடியா? ம் ம் கேட்கல, சத்தமாக சொல்ல. ஐம் ரெடி. நான் ரெடியாக தான் இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், பரவாயில்ல. அப்பப்போ சண்டை போடுவேன், நானும் சண்டை போடுவேன். நிறைய லவ் கொடுப்பேன், நானும் உனக்கு ஈக்குவலாக லவ் கொடுப்பேன். எனக்கு 4 பேபிஸ் வேணும், எனக்கு 5 பேபிஸ் வேணும். ஹே, தாங்குவியா? பெயின் கொடுக்கறது நீ தானே, தாங்க ரெடியாக தான் இருக்கேன். அப்போ ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸில் ஒரு அழகான ரிங் பண்ணியிருப்பார். அந்த ரிங்கை அப்படி ஜிம்னோட ஹேண்டில் போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு, எனக்கு ஐ லவ் யூ ஜங்குக்கா. கேட்கல, சத்தமாக சொல்ல. ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஐ லவ் யூ டூ. போட்டு விடு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அந்த அழகான குட்டி குட்டி ஃப்ளவர்ஸில் ஒரு அழகான ரிங்கை அவ்வளோ அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போது 2 பேருமே அவங்களுடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஜங்குக் ஜிம்னோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணுறாரு. கப் பண்ண மாதிரி பிடிச்சி 2 பேர்த்தோட ஃபோர்கெட்டையும் அட்டாச் பண்ணி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ. இதுக்கு மேலே என்னை விட்டு போக மாட்டல்ல? இதுக்கு மேலே போனேன்னா உன்னை கொன்றுவேன். ஏன்னா நீ நீ என் புருஷன். என்னை விட்டு அதுக்கு மேலே போக நான் விட மாட்டேன். அப்படியா? என்ன சொன்ன? எனக்கு சரியாக கேட்கல, என்னோட சொல்லு. நீ என் புருஷன். இதுக்கு மேலே என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. புரிஞ்சதில்ல? ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூ. என்ன சொன்ன? எதுக்குடா கில்ற? குள்ளச்சி. ஐ லவ் யூ குள்ளச்சி, ஐ லவ் யூ. இதுக்கு மேலே நீ ஏன் நினச்சாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அப்படியா? எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு சமாதானப்படுத்த தெரியும் என் கொல்லச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஜிமனோட ஹிப்க்கு கை போட்டு அப்படியே கிட்ட அழுக்கிறாரு. நம்ம ஜிமன் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் 2 ஹேண்டையும் ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்கா? எல்லோரும் நம்மளே தான் பார்த்துட்ருக்காங்க. எவன் பார்த்தா எனக்கு என்ன? நீ என் பொண்டாட்டி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஐ லவ் யூ. ஐயோ, ஏன் ஜங்குக்கா என்ன அப்படி பண்ணுற? எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்காங்க. எவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏய் கொலச்சி, சொல்ல. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இந்த மூன் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்கா. அதுலேயும் உனக்காக நான் பார்த்து
ஒவ்வொரு குட்டி குட்டி ஃப்ளவர், அழகழகான ஃப்ளவர், அதை செலக்ட் பண்ணி உனக்காக ஒரு குட்டி கிரீடம் மாதிரி பண்ணி எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் உனக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. ம் அது மட்டும்தான் உனக்கு அழகாக தெரியுதா? ம் இப்போது எனக்கு எது தெரியுமா அழகாக தெரியுது? இதோ எனக்காக ஒரு குட்டி ஃப்ளவரில் அழகாக ரிங் செஞ்சு என் கையில் போட்டு விட்டல்ல, எனக்கு அதுதான் ஜங்குக்கா ரொம்ப அழகாக தெரியுது. அப்படியா? ம் அதுதான் எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. ஜங்குக்கா, இதுக்கு மேலே என்னை விட்டு போயிட மாட்டல்ல? ஆ இதுக்கு மேலே நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் பார்த்துக்கோ. ம் அப்படியா? நீ ஏன் நினச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன். சண்டை போட்டாலுமா, எவ்வளோ சண்டை போட்டாலுமே வா, எவ்வளோ சண்டை போட்டாலும் என் கொள்ளச்சி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். குக்கா என்ன பண்ணுற? எப்படி சமாதானம் பண்ணுவேன்? அப்படி இல்லையா இப்படி சமாதானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவ்வளோ அழகா ஜிம்மோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மன் அப்படியே அவருடைய ஐஸ் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணி ஜங்குக்கோட ஷர்ட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவருடைய லிப்ஸை அவரே பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு இதை பார்த்துக்கிட்டே ஜிம்மனோட இயர்ஸ் கிட்ட போய், ஓய் என்ன இப்போவே இவ்வளோ வைக்கப்படுற? ம் பார்த்துடா, என்னால் தாங்க முடியல, அப்புறம் தூக்கி போட்டு இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிட போகிறேன். இப்படி வைக்கப்படாத, எனக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. கீழே பாரு, கீழே பாரு. ஜங்குக்கு என்னது இது? அதான் சொன்னல, என் தம்பி சும்மாவே இருக்க மாட்டான். டேய் குட்டி கொஞ்சம் அமைதியாடுறா. இந்த கொள்ளச்சி நைட்டு நமக்கு தான். அப்படியே எடுத்து வச்சு கடிச்சு சாப்பிடணும். ஜங்குக்கா லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறான். மாட்டேன், என்ன பண்ணுறான்? எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சிக்னல் தான், அடுத்த செகண்ட் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜங்குக் அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் அப்படியே அவருடைய ஐஸை மட்டும் ரொட்டேட் பண்ணி எல்லாரும் போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அங்கேருந்து எல்லாருமே போயிட்டாங்க. ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கோட ஷர்ட்டை இன்னும் ரொம்ப டைட்டாக பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இன்னும் கிட்ட இழுக்கிறாரு. ஜங்குக் அப்படி இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேலன்ஸ் இல்லாமல் 2 பேருமே அப்படியே அங்கே கீழே விழுகிறாங்க. ஜிம்மன் கீழே, ஜங்குக் மேலே. இப்போது ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஓய் என்னது இது? நல்லா இடம் வேறு வசதியாக இருக்கு. எங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சி புட புருக்கி. ஏய் என்ன இதுக்கு மேலே உன் புருஷன் தோ ரிங்கெல்லாம் போட்டுட்டான். இதை மொத்தத்துக்கும் ஓனர் வேறு ஆயிட்டான். இவ்வளோ அழகுக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் ஓனரு. ஸோ அதை பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரைலர் பார்த்துடணும். ட்ரைலர் பார்த்துட்டு ரூமில் போய் எல்லாத்தையும் வச்சுக்கலாம், சரியா? என்ன ஜங்குக்கு பண்ணுற? வேணாம். ஏய் என்னடா பண்ணுற? வேணான்னு சொல்லிட்டுருக்கேன். கை 2 என்ன பண்ணுது? வேணாம், என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல. என் ஹேண்டை லூஸ் பண்ணேன்னா
என் பாடி வெயிட்டு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்கும். என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜிம்மன் க்யூட்டாக ஜங்குக்கோட ஷர்ட்டா கிட்ட இழுக்கிறாரு. ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய 2 ஹேண்டையும் அப்படியே லைட்டாக லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே ஜிம்மன் மேலே அப்படியே பொத்துன்னு விழுகிறாரு. ஆ என்னாச்சு என்னாச்சு? சும்மா ஐ லவ் யூ குளிச்சி ஐ லவ் யூடா ஐ லவ் யூ. சரி சொல்லு, எப்போலேருந்து இந்த மாற்றம்? என்ன என்ன மாற்றம்? எப்போலேருந்து சார் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, என்னை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அதுவா? அது இப்போவே சொல்லணுமா? சொல்ல கேட்கணும். நீ இப்படி கிஸ் பண்ண நான் எப்படி சொல்ல? நீ அப்படியே சொல்லு, எனக்கு கேட்கும். உன்கிட்ட நான் சண்டை போட்டேன்ல, அப்போது கோவமா என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஎஸ் போயிட்ட. அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எங்கே பார்த்தாலும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. காலேஜில் எந்த பக்கம் பார்த்தாலும் நீ இருக்கிற மாதிரியே இருக்கும். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு மாதிரி தனிமையாக இருக்கணும்னு தோணுச்சு. தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் சுகா எல்லாம் வந்து பேசினாங்க. எனக்கு அது வரைக்கும் தெரியல நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு என்னாச்சு சொல்லு. அன்னைக்கு நான் உன்னையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு சுகாவும் தேங்கும் வந்தாங்க. வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அது அது சொல்ல. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். சுகா தேங் 2 பேருமே ஜிம்மனை தான் பார்க்க வராங்க. டேய் டேய் என்னடா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க தனியாக உட்காந்துக்கிட்ட? இல்லை ஒரு மாதிரி இருந்தது, அதான். என்னமோ அதே நினச்சிட்ருக்க? அதான் இதுக்கு மேலே தேங். டேய் சும்மாரு. இல்லைடா இவங்கிட்ட பேசணும்டா. என்னதா என்ன சொல்லணும்? அதான் இதுக்கு மேலே ஜங்குக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அதையே யோசிச்சுட்ருக்கியா? விடுடா, அவன் தான் ஏதோ தெரியாமல் உன்னை கிஸ் பண்ணிட்டான். அதுக்காக இன்னமும் அதை நினச்சிட்ருக்கியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தோணுது. தெரியல, ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் அவனை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஹேய் ஜங்குக். ஜங்குக்கா ஜங்குக் எங்க? ஜங்குக்கா ஜங்குக். ஹே ஜங்குக் இல்லைடா, சும்மா சொன்னோம். சும்மா தான் சொன்னீங்களா? ஏன் தயா எதுக்கு அப்படி சொன்ன? ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? தெரியல. டேய் என்னாச்சுடா? தெரியல, எதுக்கா அழுகுறேன்னு தெரியல. இப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜங்குக்கு இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்க கூட பேசினது, அவன் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது, அது மட்டும்தான் மைண்ட்குள்ளே வந்துட்டே இருக்கு. தெரியல, ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறியாடா? தெரியல, லூசுக்கு மாதிரி உளறிட்டு இருக்கான் பாடுறா. டீ இருடா, எதுக்கிட்ட கூப்பிட்டுருக்க? பின் என்னடா, இருக்கிறப்போ அருமை தெரியல, விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுதா? தெரியல சுகா, பயமாக இருக்கு. ஜங்குக்கு நான் லவ் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. தெரியலையா? என்னடா பேசிகிட்டு இருக்க? அழுகுற, அவனை நினச்சி உட்காந்து அழுதுட்ருக்க. இதுக்கு பேர் என்ன? நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா ஜங்குக்கு வரான்னு சொன்னோம்.
ஜங்குக்கு எங்கே ஜங்குக்கு எங்கேன்னு தேடுற? உன் கண்ணு அப்படி தேடுதா அவனை? உன் கண்ணில் அவ்வளோ லவ் தெரியுதுடா. இதுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லு? தெரியலடா, எனக்கு என்னமோ அவனை லவ் பண்ணுறேன்னு தோணுது. என்னடா இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் தான் போயிட்டானே. பயமா இருக்குடா, எனக்கு அவன் வேணும்டா. டேய், என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் வேணும்னா வரணும், இப்போ உனக்கு வேணானோடனே போயிடணும் இல்லை? அப்படியெல்லாம் இல்லைடா, எனக்கு அது புரியல. அவன் கூட இருக்கும்போது எனக்கு தெரியல, அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி புரியுது. இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு அவன் வேணும். ஐ லவ் ஜங்கு, ஐ லவ் ஜங்கு. ஜங்குக்கா, ஐ லவ் யூ ஜமன், ஐ லவ் யூ. போதும் போதுண்டா பொறுக்கி, போதுண்டா. டீ பொறுக்கி நாயே போதும். என்ன பொறுக்கி நாயா? இந்த நாய்க்குட்டி என்ன தெரியுமா பண்ணும்? தனக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப பசியோடு இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அதை பாஞ்சி கடிச்சு கடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. என்னை பார்த்தா ஏதாவது லெக் பீஸ் மாதிரி தெரியுதா என்ன? என் குட்டி கோழி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, கடிச்சு கடிச்சு சாப்பிட. சீ, தள்ளி போடா, என்னை விடுறா, நான் போகணும். எங்கே போகிற ஜங்கு? இங்கவே ஸ்டார்ட் பண்ண போறியா? எங்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன், உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன் தான் இருக்காண்ணா? ஆமாம், இதோ அந்த மூன், ஸ்டார்ஸ், அப்புறம் இந்த பூச்சிங்களோட சத்தம், இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இங்கே வேணாம், ரூமுக்கு போகலாமா? என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்ல. ஏய், இப்போ நீ ஏதோ சொன்ன, சொல்ல. சரி சொல்கிறேன், ரூமுக்கு போகலாம். எனக்கு இங்கே வேணாம், இங்கே எனக்கு பிடிக்கல. அந்த மூணு நம்மளே பார்த்துட்ருக்கு. என்ன மூணா? ஏய், நானே என் காலேஜ் கூட ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? போயேன், போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணை பார்த்து மிரட்டிட்டு இருக்காரு. என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. என்னாச்சு? இங்கே வேணாம், ரூமுக்கு போகலாம். இப்போ ரூமுக்கு போனால் ஃபுல்லாக எடுத்துப்பான், பரவாயில்லையா? ஏய், உன்னதான் கொலிச்சி, உன்னை தான் கேட்குறேன். நான் தான் உன் பொண்டாட்டியாச்சு, எதுக்கு பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்ருக்க? பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுத்துப்பியா? ஜங்குகா ஜங்குகா, போகலாம் போகலாம். அங்கே போய் என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா, அது நண்டு பிடிக்க போகிறேன். என்ன? ஆமாம், நண்டு பிடிக்க போகிறேன். என் கொல்லச்சியோட பாடியில் எங்கெங்கே மச்சம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் பைட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் கடிச்சு கடிச்சு வைக்கலாம், எங்கெங்கெல்லாம் அங்கே வா, பண்ணியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க அப்படியே ஜிம்மனா அவ்வளோ அழகா அப்படியே லிப் பண்ணி தூக்கிட்டு போகிறாரு. தேங்க இதை பார்த்துட்டு, டேய் அவனை எங்கடா தூக்கிட்டு போகிறா? இங்கே எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நீ என்ஜாய் பண்ணுறா, நான் வரேன். என்னடா போய் பண்ண போகிறேன்? அவன் எதுக்கு தான் தூக்கிட்டு போகிறேன்? நண்டு பிடிக்க போகிறேன். என்னடா லூசுக்கும் மாதிரி உளறிட்டுருக்கா? குக்கா என்ன பேசிகிட்ருக்கா?
ஏய் கொலச்சி, நீ சும்மா இரு. ஏய், நண்டு பிடிக்க போகிறேன்டா. நண்டு பிடிக்கும். டேய் குத்தா, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கா? டேய் எல்லோரும் உனக்காக தான் வெயிட் அவனும் எனக்காக வெயிட் பண்ணி என்ன பிடுங்க தேவையில்ல. அவன் ஊற்றி குடிங்க, வர்றேன். டேய் மச்சான், எல்லா செலவும் என்னோடது, பார்த்துக்கோ. நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லா குடிங்க, எல்லா செலவும் என்னோடது. ஓகே பாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே ஜிமினை அவ்வளோ அழகாக தூக்கிட்டு போட்டுருக்காரு. நம்ம ஜிமின் க்யூட்டாக ஷையாக கிட்ட ஜங்குக்கோட ஷர்ட்குள்ளே அவருடைய ஃபேஸை கொண்டு போய் வச்சுக்கிறாரு. என்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுது? டேய் என்னடா பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணலையே. அங்கே எதுக்கூட கிஸ் பண்ணிருக்கா? இங்கே பாரு. என்ன இந்த லிப்ஸ் உனக்காகவே ஏங்கிட்டே இருக்கு. இந்த லிப்ஸை கண்டுக்க மாட்டியா? லிப்ஸ் லிப்ஸ் அது வந்து ஜங்குகா ஜங்குகா I love you கொலச்சி கொலச்சி I love you. ஜங்குகா ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ ஹார்ட்டாக ரொம்ப வைல்டாக 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அவருடைய ரூமையும் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அங்கே வெட்டிங்கான அந்த டெக்கரேஷன் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸாலேயே அவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸாலேயே வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே லைட்டாக அவருடைய ஐஸை மட்டும் ரன் பண்ணி பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு ஈவல் ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக் இப்படி ஈவல் ஸ்மைல் பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக் வேணாம் வேணாம் அப்படியே கொலச்சி எனக்கு வேணும் அப்படியே நண்டு பிடிக்க போகிறான். ஜங்குகா ஜங்கா என்ன பண்ணுறான்? கீழேருந்து மேலே போகணும், அது ஒரு கிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட காலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டே மேலே வந்துக்கிட்டே இருக்காரு. ஜிமினால் சுத்தமாக முடியலை. அவரை அப்படியே அந்த பெட்டோட அந்த பெட்ஷீட்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவருடைய ஐஸ் 2ஐயும் க்ளோஸ் பண்ணி அவருடைய லிப்ஸை அவரே பைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே செம்மையாக மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்கா ஜங்குகா ஜங்குகா ஐ லவ் யூ கொலச்சி ஐ லவ் யூ. என்னடா நண்டு சிக்கவே மாட்டேங்குது. ஏய் என்னடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே அந்த நைட் ரொம்ப ஹார்ட்டாக அவ்வளோ வைல்டாக போகுது. ஓகேடா, இந்த ஒன் ஷர்ட்டை நான் இங்கேயே ஒரு எண்டு கார்ட் போட்டுக்கிறேன். ஒன் ஷர்ட் இல்லை, 2 ஷர்ட். இந்த 2 ஷர்ட்டுக்கு நான் இங்கேயே ஒரு எண்டு கார்ட் போட்டுக்கிறேன். இன்னொரு அழகான ஒரு ஜிக்கு ஒன் ஷர்ட்டில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.